பார்க்க போற மெத்தட் வந்து பேர் என்னன்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடு. நம்ம என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பேபேக் பீரியடு. பேபேக் பீரியட்னா எவ்வளோ வருஷத்துக்குள்ள நான் போட்ட பைசாவை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க போற மெத்தட் வந்து அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட் சிவா. ஓகே, அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் மெத்தட் கேட்குறதா சிவா என்னோட வாய்ஸ்? ஆ, அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட்னா அதே தான் சிவா. என்னோட ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ, அதுக்கு என்னோட ஆவரேஜ் இன்கம் இவ்வளோ, நூற்றுக்கு எவ்வளோ, அதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் மிஷின் கொடுத்துருக்காங்க, மிஷின் பி கொடுத்துருக்காங்க. இயர் 1 டு இயர் 5 அது என்ன எஸ்டிமேட்டட் இன்கம், இங்கே மிஷின் பி எவ்வளோ எஸ்டிமேட்டட் இன்கம் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் இன்கம் டேக்ஸ்னா என்ன, எனக்கு வந்த இன்கம்ல நான் டெப்ரிசியேஷன் பே பண்ணிட்டேன், இன்கம் டேக்ஸும் பே பண்ணிட்டேன்ற அமௌண்ட்டு. எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து 5 எஸ்டிமேட்டட் சால்வேஜ் வேல்யூ 3000. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிவா, 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 36,875. அப்போ ஒரு வருஷத்தோட எஸ்டிமேட்டட் இன்கம் எவ்வளோ? 7375. கரெக்டா சிவா? ஓகேவா? இப்போ சால்வேஜ் வேல்யூ 3000 கொடுத்துருக்காங்க. என்னோட டோட்டல் காஸ்ட் வந்து 56,125. ஆவரேஜ்னு சொல்றதுனால ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதுனா என்னன்னா, ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் 56,125 லெஸ் ஸ்கிராப் 53,800. யாருக்கு சிவா உடம்பு சரியில்லையான்னு இருக்காது? பயங்கரமா இருக்கணும். அம்மாக்கு? ஐயோ பயங்கர கோல்டு. அம்மா கோல்டு, ரொம்ப கோல்டா இருக்கா? ஓகே, பரவாயில்ல. பயங்கரமா இருந்தாங்க பாவம். சிவானிக்கு எக்ஸாம் எப்போ முடியுது சிவா? இன்வெஸ்ட்மெண்ட் இதுல காஸ்ட் 56,125 ஸ்கிராப் லெஸ் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரொசீஜர் ஆஃப் ஆவரேஜ் ரிட்டர்ன் மெத்தட் என்ன சொல்றாங்கன்னா, ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்கிராப்பை மைனஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஆவரேஜ் எடுக்க சொல்றாங்க 50%. அப்புறம் திருப்பி வி ஹாவ் டு ஆட் பேக் ஸ்கிராப். இது ஒன் ஆஃப் த மெத்தட் சிவா. இப்போ இது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா, இது மெத்தடா அப்ரோச் பண்றாங்க. இந்த மெத்தட் ஒரு மாதிரி இருக்கும், நெட் பிரசன்ட் வேல்யூ மெத்தட் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது ஒன் ஆஃப் த மெத்தடா நீங்க பாருங்க. ஓகே, ஸோ ஸ்கிராப்பு அதுலேருந்து வர அமௌண்ட்டு அதில் 50% ஆவரேஜ் எடுக்கிறோம், அதுலேருந்து ஸ்கிராப்பை வி ஆர் ஆடிங் பேக் டு கெட் யுவர் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதே தான் சிவா. இப்போ நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன்னா 7375 வந்து என்னோட இன்கம் வரும். அப்போ நூற்றுக்குன்னா எவ்வளோ? 7375 இன்டூ 100 டிவைட் பை 29,562.50. ஸோ விச் இஸ் 24.95 சம்திங். அந்த மாதிரி வரும். இந்த சம் புரியுறதா பாருங்க சிவா. ஸ்டெப் 1 ஏஆர்ஆர் ஃபார்முலா. ஸ்டெப் 2 வந்து யூ ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் ஃபார் 1 இயர் ஹவு மச் இஸ் யுவர் எஸ்டிமேட்டட் இன்கம் 1 இயருக்கு சிவா. அது ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவ்வளோ. அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்முலா இது. ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க சிவா. நெக்ஸ்ட் சம் போலாமா சிவா? ஓகே இல்லை உங்களுக்கு? இல்லை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க. இது ஆமாம், அதனால தான் சிவா
நான் இது கொஞ்சம் இது பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். இந்த மெத்தடுக்கு இந்த மாதிரி அப்ரோச் பண்றாங்க. ஆமா. இதோட முடிச்சிருவோம் சிவா நம்ம ஆக்சுவலா. ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மெத்தடுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு தான் நானும் ரீட் பண்ணினேன். ஸோ அதான். ஓகே. A project requires an initial investment of 2,25,000 and is expected to generate the following net cash inflows. Year 1, Year 2, Year 3, Year 4, 95, 80, 60, 55. So compute net present value of the project if the minimum desired rate of return is 12%. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்லேருந்து இயர் ஒன்னோட இயர் ஒன்னோட வருமானம் வந்து 95,000, இயர் டூவோட வருமானம் 80,000, இயர் த்ரீ 60,000, இயர் ஃபோர் 55,000. Compute the net present value of the project if the minimum desired rate of return is 12%. ஸோ இயர் ஒன் இயர் டூ இயர் த்ரீக்கு இது எனக்கு இயர் ஒன்னோட வருமானம் உள்ள வருது. கேஷ் இன்ஃப்ளோனா உள்ள வருது. நான் எதிர்பார்க்கறது 95,000 வரும்னு எதிர்பார்க்கறேன். இயர் டூல 80,000, 60,000. அப்போ இந்த நான் வருமானம் இவ்வளவு வருஷம் வரும்னு எதிர்பார்க்கறத பிரசன்ட் வேல்யூக்கு என்னோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%னா இதோட பிரசன்ட் வேல்யூ கான்செப்டே எவ்வளோ? அதான் 95,000ன்றது இயர் ஒன்ல வரேன்னா என்னோட பிரசன்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா ஒன்றும் இல்லை சிவா, இங்க பாருங்க. 1 divided by 1.12. நீங்க ஆல்ரெடி இது போட்டு பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 1 divided by 1.12 போடுங்க சிவா கால்குலேட்டர்ல. அவ்வளோதான் அவ்வளோதான் சிவா, கரெக்ட். சிவா இது உங்களுக்கு ஆல்ரெடி பிகாம்ல வந்த சாப்டரா எப்படி? சூப்பர் சிவா, வெரி குட். ஸோ இது வந்துட்டதுக்கப்புறம் யூ ஹேவ் டு மல்டிப்ளை 95,000 இன்டூ 0.89. ஸோ யூ கெட் 84,000. அப்புறம் 80,000க்கு 0.79, 60,000க்கு 42,000, 55,000க்கு 34,000. ஸோ அப்படின்னா நான் 4 வருஷத்தோட ப்ரெசன்ட் வேல்யூ வந்து எனக்கு 34,000 ரூபாய் தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். 4 வருஷத்துக்கு கழிச்சு நான் ஒரு அமௌண்ட் கிடைக்கிறதுன்னு சொல்றேன் இல்லையா? அதோட அந்த அமௌண்ட் 4 வருஷம் கழிச்சு இருக்கிற வேல்யூ அக்கார்டிங் டு த டேபிள் ஆஃப் ப்ரெசன்ட் வேல்யூ 34,000 தான் இருக்கும். நான் 55,000 ரூபான்றது இப்ப சொல்றது அப்போ 34,000 ரூபாய் தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுல டோட்டல் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 2,25,000. இதுலேருந்து வர லாபம் வந்து 2,26,000 சிவா. நான் போடுற பைசா இவ்வளோ. அப்போ நெட் ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோ? 1,257. இப்போ பாசிட்டிவா இருந்ததுன்னா ப்ராஜெக்ட்ஸ் இஸ் வெரி அட்ராக்டிவ்னு அர்த்தம். இஃப் நெகட்டிவா இருந்ததுன்னா இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் டு அக்செப்ட்னு அர்த்தம். புரியுதா சிவா? ம். இதெல்லாம் வந்து சாதாரண ப்ராப்ளம்ஸ் தான் சிவா. டைப் ஒன் ப்ராப்ளம்ஸ் தான். இதுல தான் சிவா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் சிவா இது மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, இதுல ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்கு புக்ல. நான் இதை ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ம். ம். ப்ராஜெக்ட் requires an initial investment of 2,25,000 expected to generate அதே மாதிரி ஒரு மெத்தடா போடுறோம் சிவா. அதே சம்மா சிவா அது. இல்ல சிவா, அதே சம் மாதிரியே இருக்கு. இது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க சிவா. சினாரியோ ஒரே மாதிரி சினாரியோ தான் சிவா. பட் நம்ம வந்து ப்ராஜெக்டை எடுத்துக்கலாமா வேண்டாமான்ற அப்ரோச்சை வந்து ஒவ்வொரு மெத்தட்ல எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிஐ மெத்தட்ன்றது ப்ராஃபிட்டபிலிட்டி மெத்தட்னு அர்த்தம். Profitability index. Present value of expected cash inflow divided by present value of cash outflow or initial investment. So, எவ்வளோ cash inflow divided by cash outflow or initial investment. இதான் சிவா அதோட கான்செப்ட்.
See இவ்ளோ மெத்தட் இருக்கு சிவா. நீ என்பிவி, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், டிஸ்கவுண்டட் பேபேக், மாடிஃபைட் என்பிவி, மாடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் இதெல்லாம் மெத்தட்ஸ் இவ்ளோ இருக்கு. இதுல ஒன் ஆஃப் த மெத்தட் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் அதான் பிஏ மெத்தட்னு பார்த்தோம். ஸோ இங்க ஃபார்முலா இங்க வந்து இண்டிகேட்டர் எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் 1 இயர் 2 அதே மாதிரி இன்ஃப்ளோ எழுதிக்கோங்க சிவா. ப்ராஃபிட்டபிலிட்டி இது 2,26,295. ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸோட ஃபார்முலா என்ன? present value of expected cash inflow அதாவது 226,295 divided by 225,000. So 1. இப்போ 1ன்ற ஒரு ஆன்சர்னா என்ன அர்த்தம்னா ப்ராஃபிட்டபிள் இண்டெக்ஸ் வந்து லெஸ் தேன் 1 இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? கிரேட்டர் தேன் 1 இருந்தது அப்படின்னா அதாவது 1 கிரேட்டர் தேன் 1 இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுவே 0வா இருந்ததுன்னா taking the other criteria into consideration you may accept or reject it. அதான் சிவா அர்த்தம். see எல்லா மெத்தடுக்கும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் சிவா. இப்போ இங்க சொன்னேன்ல இது பாசிட்டிவா இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு அந்த மாதிரி இப்போ பிஐக்கு இது கிரேட்டர் தேன் 1 இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். புரியுதா சிவா? ஆ இது போட்டு காமிக்கணுமா சிவா இல்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதா? போட்டு காமிக்கிறேன்னா காமிக்கிறேன். இல்ல இல்ல இது ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணுமா இல்ல இது ஓகேவா புரியுறதான்னு கேக்குறேன். ஓகே. ஆ illustration 8 important problem சிவா. calculate IRR using interpolation technique when initial investment is 56,000. 10% 11% அப்புறம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 56,000 ரூபாய் போட்டு நான் பண்றேன். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னா நான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து அப்ராக்சிமேட்டா இவ்வளோ வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த நினைக்கிற ரேட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம அப்ரோச் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஐஆர்ஆர்ல இந்த மாதிரி சம் வரும்போது லீஸ்ட் ரேட் எதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சிவா. 10% என்ன ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ஐஆர்ஆர் வந்து 10% எடுத்துப்பியா 11% எடுத்துப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஆனா நம்ம வந்து 56,000க்கு 10%ன்றது 60,000, 11%ன்றது 50,000 ரூபாய் வருது இல்ல சிவா? அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க சிவா? இந்த 56,000 ரூபாய் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஐஆர்ஆர் எந்த ரேஞ்ச்ல வரும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். சி அந்த 56,000ன்றது இட் ரேஞ்சஸ் பிட்வீன் 50 அண்ட் 60ல. அப்போ இதோட ஐஆர்ஆரும் இட் வில் ரேஞ்ச் பிட்வீன் 10 to 11%. அது ஃபர்ஸ்ட் க்ளூ. 2 மார்க்ஸ் கொஸ்டின் சிவா அது. எனி இப்போ 2 இது கொடுத்துட்டு ஒரு 2 ஐஆர்ஆரோட ரேஞ்ச் கொடுத்துட்டு இன் பிட்வீன் வேல்யூவோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ஐஆர்ஆர் வரும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க உங்க சிவா இது ரெண்டுத்துல லீஸ்ட் இது 10%. ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதோட ப்ரெசென்ட் வேல்யூ என்ன 60,000. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன 56,000. ஐடென்டிஃபை த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் தி ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 50,000 கரெக்டா? இப்போ இந்த 11%க்கும் 10%க்குமான இன்ட்ரெஸ்ட் என்ன 1%. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் சிவா. லோவர் இன்ட்ரெஸ்ட் ஓகே 10 பிளஸ் அந்த லோவர் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ப்ரெசென்ட் வேல்யூ மைனஸ் என்னோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் divided by present value of the lower interest minus next level of 11% of interest into இது ரெண்டுத்தோட difference will give you 1%. அப்போ 10 plus 4,000 divided by 10,000 into 1%. இப்போ 10 plus 4,000 divided by 1,000 எவ்வளவு வரும்?
0.4. That into 0.1. 01. 0.004. கரெக்டா சிவா? அப்போ சாரி ஒரு நிமிஷம் இருங்க சிவா. 4000 divided by 10,000 0.4 plus this into 0.0. Okay, 0.004. இல்லை ஏதோ தப்பா பண்றேனோ. சாரி சிவா, இது 1ன்னு எடுத்துக்கணும் சிவா. சாரி, பர்சன்டேஜ்னு எடுத்துக்காதீங்க. அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல 1ன்னு எடுத்துக்கோங்க. Into 1 will give you 0.4. 4,000 divided by 10,000 into 1. So 10 plus 0.4, 10.4, 10.4 percentage. இப்போ இங்க 10.4 percentage இருக்குல்ல சிவா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 50க்கும் 60க்கும் பிட்வீன் தான் 56,000 வருது. அதே மாதிரி 10 to 11% தான் 10.4% வருது. புரியுதா சிவா? சிவா இந்த சம் இப்போ போடுங்களேன். டைப் 3 ப்ராப்ளம் போட்டு பாருங்க. சிவா இது ஐஆர்ஆர் ஆல்ரெடி இருக்கா பிகாம்ல? சரி அப்ப விட்டுடுங்க, வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, லீஸ்ட் ரேட்டு. அடுத்த ஸ்டெப் என்ன, அந்த 60,000க்கு இருக்கிறான ரேட்டு. அடுத்தது 50,000க்கான இருக்கிற ரேட்டு. அப்புறம் டிஃபரன்ஸ் இன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 11% மைனஸ் 10%. அப்புறம் அப்ளைங் த ஃபார்முலா 10 பிளஸ் 60,000 minus 56,000 divided by 60,000 minus 50,000 into 1. அப்புறம் you'll get the answer. இந்த ஃபார்மேட் புரியுதா சிவா? கஷ்டமா இருக்கா? சிவா நான் இந்த ஃபார்முலாலாம் வச்சு சொல்லித் தரல. நான் எப்படி சொல்லித் தரேன்னா, லீஸ்ட் பர்சன்டேஜ், அந்த லீஸ்ட் பர்சன்டேஜோட ப்ரெசென்ட் வேல்யூ மைனஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, டிவைடட் பை லீஸ்ட் பர்சன்டேஜோட ப்ரெசென்ட் வேல்யூ மைனஸ் த நெக்ஸ்ட் ஹையர் பர்சன்டேஜோட ப்ரெசென்ட் வேல்யூ. தட் இன்டூ டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. அவ்வளோதான். இந்த P1 டிவைட் பை P1 P2 அப்படிலாம் நான் சொல்லல, இப்படி சொல்லித் தரேன். உங்களுக்கு ப்ராபப்ளி அந்த மெத்தட் ஈஸியா இருக்கு, நீங்க படிச்சிட்டீங்கன்னா அப்படியே இது பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இது ஓகே, சூப்பர். Assume a business that is considering a given project below some selected data from the discounted cash flow model created by the company's financial analyst. A project requires an initial investment of 1,91,315 and is expected to generate the following net cash inflows. Year 1, Year 2, Year 3, Year 4. Compute the discounted payback period of the project if the appropriate discount rate for this project is 12%. அதாவது என்னன்னா, இப்போ discounted payback period. Period 1 as usual. இப்போ அதான் 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 இப்போ அதான் சொல்ல டிஸ்கவுண்டட். எஃப்எம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் சிவா. ஒன்று இருக்கு, நல்லா நிஜமாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எஃப்எம்ல தான் சிவா நான் நல்லா ஸ்கோர் பண்ணேன். 79ஓ 80ஓ ஸ்கோர் பண்ணேன். மற்றது எல்லாமே வந்து 52 51 அந்த மாதிரி. ஆமாம் 100 மார்க்ஸ் 6 எஃப்எம். எங்களுக்கு இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் கிடையாது சிவா. 15 மார்க்ஸ் ஒவ்வொரு கொஷனும். ஒரு 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 ஆமா ஒரு 15 into 5 75 மார்க்ஸ்க்கு, இல்லை 15 into 6 90 மார்க்ஸ்க்கு. 10 மார்க்குக்கு மட்டும் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுப்பாங்க. ஒரு ஒரு பேஜ்க்கு போகும், 2 பேஜ்க்கு போகும். அதை படிச்சுட்டு
காம்ப்ரஹென்ஷன் பேசேஜ் மாதிரி இருக்கும். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் சினாரியோ பேஸ்ட் கேட்பாங்க அந்த மாதிரி. அந்த ஆனா எங்களுக்கு வந்து ஸ்டெப் மார்க் உண்டு சிவா. எங்களுக்கு நல்லாவே போடுவாங்க ஸ்டெப் மார்க்கு. ஆனா என்ன அந்த கொஸ்டினை படிச்சு நான் புரிஞ்சுக்கணும். அந்த 15 மார்க் கொஸ்டின் பெருசா இருக்கும். 1.25 பேஜோ என்னமோ போகும்னு நினைக்கிறேன். அதனால சார் எங்களை வந்து சிஏ புக்ல இருந்தா எஃப்எம் சம்ஸ் கொடுப்பாரு ப்ராக்டிஸ்க்காக. ஒர்க்கிங் கேபிட்டலு, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இப்ப ஃபைனல்ல இருக்கு இல்லையா ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அது எங்களுக்கு இன்டர்லயே இருந்தது. டெரிவேட்டிவ்ஸ், ஆப்ஷன்ஸ், கால் ஆப்ஷன்ஸ், புட் ஆப்ஷன்லாம் இன்டர்லயே கொடுத்துருந்தாங்க. So discounted payback period na என்ன அர்த்தம்னா, it is again a capital budgeting procedure used to determine the profitability of a project. The discounted payback period gives a number of years it takes to break even from undertaking the initial expenditure. See, normally payback period என்றது அதுவும் it takes to break even from undertaking the initial expenditure. Okay, break even. ஆனா இதுல என்ன அடிஷன் பண்றாங்கன்னா, future cash flow டிஸ்கவுண்ட் பண்ணி டைம் வேல்யூ ஆஃப் மணியை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி பண்ற டெக்னிக் வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோஸ். பேபேக் பீரியட்ல நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் சிவா? போட்ட இதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்னு பார்த்துட்டு எவ்வளோ இயர்ஸ்க்குள்ள அது இருக்கு. இதுல எவ்வளோ இயர்ஸ்க்குள்ள அது ரீகூப் ஆகுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ 3 to 4 வருஷம்னா டேரெக்டா இதை எடுத்துட்டு பிக் பண்ணி போவோம்ல. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கேயே ஒரு காலம் ஆட் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்றது சிவா. ப்ரெசென்ட் வேல்யூ ஓகே, ஃபர்ஸ்ட் இயருக்கு நெட் ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 1 பை இது சொல்றாங்கன்னா 1 டிவைட் பை 1.12. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இது வருது இல்ல சிவா, இதுலேருந்து 1 டிவைடட் பை இதை மல்டிப்ளை பண்ணி இந்த ரிமைனிங் அமௌண்ட் இருக்குல்ல சிவா, இதையும் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க சிவா. இங்க இந்த அமௌண்ட் இருக்குல்ல, திஸ் இன்டு திஸ் பண்ணி அதோட கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ பண்ணி எடுக்கிறது தான் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். புரியுதா? ஆ so under this method the discounted cash inflows are calculated and where the discounted cash flows are equal to the ஒரிஜினல். சி இந்த இதுக்கும் டிஃபரன்ஸ்னா பேபேக் பீரியட்ன்றது வந்து பேபேக் பீரியட்ன்றது இதோட முடிஞ்சிடும் கண்ணா. ஓகே ஓகேவா, டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட்ன்றது இதோட முடியும். பை டிஸ்கவுண்டிங் த ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ். புரியுதா சிவா? அதான் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். புரிஞ்சுதுல சிவா? அதுவும் டவுட் இல்லையே. So a project requires initial investment of 1,91,315 and expected to generate the following net cash flows: year 1, year 2, year 3, year 4, 95,000, 80,000, 60,000, 55,000. Present value வந்து 1.12. இது year 2, year 3, year 4. இப்போ வந்து 95,000 into 893 அப்படின்னா 84,895 வரும் சிவா. அதுல கியூமுலேட்டிவ் பண்ணிப்போம். ஒரே ஒரு ஸ்டெப் தான் நடந்திருக்கு சிவா. இங்க டிஸ்கவுண்டிங் இது பண்ணிட்டு இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். நார்மல் பேபேக் பீரியட்னா என்ன, இது இருக்கும், இதுக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சு பண்ணுவோம்ல. டிஸ்கவுண்டடுக்கு வந்து இந்த ஒரு ஃபேக்டர் ஆட் ஆகி ப்ரெசென்ட் வேல்யூ பண்ணி கியூமுலேட்டிவ் ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேவா? சூப்பர். இப்போ அதே மாதிரி வந்து 80,000 into 60,000. புரியல சிவா. இல்ல இந்த 1,91,315 இருக்கு இல்லையா, இந்த 1,90,000 அதோட எக்ஸாக்டா எங்க மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க, எது ரேஞ்ச்குள்ள வருதுன்னு பாருங்க. இப்போ இது இயர் 3 ரேஞ்ச், அதே கான்செப்ட் தான்.
இந்த நம்ம cumulative frequencyல எந்த ரேஞ்ச்குள்ள அது வருதுன்னு பார்த்துட்டு அந்த இயர் நம்ம பிக் பண்ணி போட்டுக்கிறோம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிவா, இப்போ இது வந்து இந்த வேல்யூக்கு பதிலா இங்க வந்து ஒரு 1,40,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூக்கு பதிலா 2 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்க சிவா. அப்போ பேபேக் பீரியட் லைஸ் பிட்வீன் 2 years அண்ட் பிட்வீன் 2 years and 3 years. ஸோ அப்போ இது பேபேக் பீரியட் என்ன பண்ணணும்னா 3 years ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் அடாப்ட் பண்ணுவோம். ப்ளஸ் அந்த நம்மளுக்கு வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சம் 1,73,000 எவ்வளோ வருது? 1,91,000 1,91,000 மைனஸ் அந்த இயர் 3யோட இது 1,91,000 மைனஸ் 1,40,000 இல்ல மைனஸ் 1,40,000 டிவைடட் பை 1,40,000 பண்ணீங்கன்னா குட்டி அமௌண்ட் ஆஃப் என்ன மந்த்ஸ்ன்றது கிடைச்சிடும். அதே தான், அதே பேபேக் பீரியடோட அதே கான்செப்ட் தான் சிவா. இப்போ வந்து இதுக்கு என்ன பண்றோம்னா, இப்போ இயர் 1 இயர் கேஷ் இன் ஃப்ளோஸ் present value factor 12% present value year 1 2 3 4 cash inflows வந்து 95,000 80,000 60,000 55,000. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 1 சிவா இது புரியுதுல சிவா? அதான் டவுட்டா சிவா? புரியுது, ஓகே. This into this 2,26,000 இது வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1,03,15 கிட்ட இருக்குல்ல சிவா? 303 வருது. இவங்க வந்து இது அப்படியே ரவுண்டிங் ஆஃப் எடுத்துட்டு இருக்காங்க. இல்ல 893 எடுத்திருக்கறதுனால இங்க கரெக்டா வந்திருக்கு. இங்க 1,01,91,303 இங்க 191,315 வருது. அப்போ ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் கிட்ட வருது. நீங்க இப்படி எடுத்துக்கலாம் சிவா. பாயிண்ட் த்ரீ நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 0.893 அப்புறம் 797 712 636. அக்யூரேட்டா கிடைக்காது. ஆனா இந்த சம்ல ஏதோ அக்யூரேட்டா கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஜென்ரலா கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 400-500 டிஃபரன்ஸ் வரும் சிவா கண்டிப்பா. பட் இந்த சம்ல வந்திருக்கிறதுனால பேபேக் பீரியட் 3 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இல்ல 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 அந்த மாதிரிலாம் நம்ம இதுல எதிர்வே பார்க்க மாட்டாங்க. நம்ம இதுல ஏதாவது அக்யூரேட்டா வந்துட்டா தான் டவுட் வரணும் உங்களுக்கு. ஆமா, சார் சில்வர் அக்யூரேட்டா வந்துடுதுன்னா நீ ஏதோ ரீவிசிட் பண்ணணும்னு அர்த்தமா அப்படின்னு வரும். ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் கத்துக்கும் போதுலாம் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ல அக்யூரேட்டாவே ஆன்சர் வரக்கூடாதுன்னு வரும். தோராயமா அப்ராக்சிமேஷனா வரணும்.
பிகாஸ் வி ஒர்க் ஆன் ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதான் சிவா ஒர்க்கிங். So as the initial investment is received, illustration 11 ஒரே நிமிஷம். நேத்திக்கு தான் சிவா முடிஞ்சது. நேத்திக்கு தான் முடிஞ்சது. 30th வரைக்கும் இருக்கு உங்களுக்கு ஸ்கூல்ல. 30th இல்ல சிவா, உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அசைன்மெண்ட்ஸ் அந்த 1 மந்த்க்கும் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா. ஆமா, இப்போ கூட ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இதுன்னு இருக்கா அசைன்மெண்ட்லாம், ஃபிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கு. அப்புறம் அதை தவிர உங்களுக்கு இந்த மாதிரி வெயில் நேரத்துல குருவிகளுக்கெல்லாம் 50 lakhs ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்றாங்க. ஒரு ப்ராஜெக்ட் வருது, அதுல 10 லட்சம் ரூபாய் per annum கேஷ் ஃப்ளோ. 8 வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு வரும்னு எதிர்பார்க்கறாங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 15% எதிர்பார்க்கறாங்க. ஃபேமால 24 லட்சம் ரூபாய் ஆஃப் டெட் ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன? கடன் வாங்கி 24 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணலாம், ஆனா அந்த கடனுக்கு 14% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு ஃபேம் நினைக்கிறது. டெட்டை வந்து ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஓவர் த 8 பீரியட், ஒவ்வொரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்டையும் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர்ல பே பண்றாங்க. ஸோ கிவன் என்னன்னு சொல்லிட்டேன் சிவா, யூ ஹாவ் அ ப்ராஜெக்ட் பிஃபோர் யூ ஃபார் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 50 லட்சம். ஓகேவா? அந்த 50 லட்சத்துக்கு நீங்க அவுட்கம் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, சும்மா ஒரு லேமன் லாங்குவேஜ்லேயே போடுறேன் என்ன சிவா. ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்கு அவுட்கம் வந்து 10 lakhs. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரெக்வயர்ட் பை தி ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் த ப்ராஜெக்ட் வந்து 15% எதிர்பார்க்குறாங்க. இவங்களால இந்த ஃபண்ட்ஸை வந்து இது பண்ண முடியுதானா? அரேஞ்ச்மெண்ட் வந்து 24 லட்சம். ₹24 லட்சம் of debt finance carrying 14% interest for the project. நீங்க இந்த சம்மை எப்படி சிவா அப்ரோச் பண்றீங்க? இந்த மாதிரி சம்ஸ் பார்த்திருக்கீங்களா? ம். ஓகே, பட் அந்த ஃபார்முலாவோட கான்செப்ட் பேசிக் இது உங்களுக்கு தரோம். சூப்பர். ம். இப்போ ஃபர்ஸ்ட்
ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லித்தரேன் சிவா, பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன், ஃபைண்ட் என்பிவி. ஒன், டூ, எவ்வளோ அவங்க வந்து expected cash flow for 8 years. So expected cash flow 8 yearsக்கு 10 lakhs. Present value 1 divided by 1.15. சிவா ஒரே நிமிஷம் சிவா. சாரி சிவா. ஸோ டாக்ஸ் ஷீல்டு. ஸோ இதில் எவ்வளோ சிவா டாக்ஸ் சொல்கிறாங்க? 40%. அப்போ ஸோ ஸோ இதில் அப்படியே 40% போட்டுக்கோங்க சிவா, சரியா? 1.344, 1.76, சரியா? இப்போ இந்த பாட்டும் இந்த பாட்டும் முடிச்சிட்டோம். இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்.
1 divided by 1.14, this 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 divided by 1.14, 1.14, 4.6388. Okay, right. 4.639. சரி, okay. அப்போ this minus this into this. கரெக்டா தானே பண்றேன்? Interest this into this. Oh, present value of tax shield. Present value of tax shield எவ்வளவு கிடைக்கிறது? 4.033. இது ஸ்டெப் சிவா, ஸ்டெப் நம்பர் 2 வந்து திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா சிவா? லோன் புரிஞ்சுதா உங்களுக்கு சிவா? லோன் இன்ட்ரெஸ்ட் பால் முடிஞ்சுதா? இந்த பார்ட் புரிஞ்சுது இல்ல? இப்போ இதுல வந்து டாக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் சிவா. ஓகே, இந்த டாக்ஸ்க்கு பிரசன்ட் வேல்யூ பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அவன் கிளீனா சொல்றான், you are required to calculate the adjusted NPV. Adjusted NPV ல வந்து we have to take the present value of tax shield into consideration as per the rule. As per the rules of adjusted NPV, the formula is என்னன்னா adjusted NPV is equal to as usual நீங்க base NPV இது கண்டுபிடிச்சிடுறீங்கல்ல, அதோட base NPV அதோட சேர்த்து you will have to minus your issue cost plus present value of tax shield. இது இந்த circumstancesலாம் எப்ப வரும் அப்படின்னா, whenever the company is borrowing money from the bank and it is supposed to pay the interest, அந்த மாதிரி circumstancesல we will calculate adjusted NPV. புரியுதா? minus issue cost plus NPV of tax shield. ஷீல்டு என்ன ஸ்பெல்லிங் சிவா? SHE. ஆ, ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும் சிவா. அதுக்கு தான் ஸ்டெப் 1 என்பிவி நார்மலா நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்க. ஓகே, என்பிவி ஆஃப் டாக்ஸ் ஷீல்டு இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம் 4.033. ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 3 பாருங்க சிவா. இஷ்யூ காஸ்ட். இஷ்யூ காஸ்ட்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சிவா? இஷ்யூ காஸ்ட் ஈக்விட்டியோட காஸ்ட். கரெக்ட். அதாவது அவங்க சொல்லியிருக்காங்களா கடைசியா, அஸ்யூம் ஈக்விட்டி காஸ்ட் இஸ் 5%. அதாவது என்னோட ஆக்சுவல் ஈக்விட்டி இஷ்யூ எவ்வளோ? ஈக்விட்டி எவ்வளோ நான் அரேஞ்ச் பண்றேன்?
26 லட்சம் கரெக்டா? ஆனா அந்த ஈக்விட்டி அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அண்டர்ரைட்டிங் சார்ஜஸ்லாம் போகுது. ஓகேவா? ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா 5% போயிடுதுன்னு சொல்றாங்க சிவா. அப்போ 95%க்கு தான் எனக்கு இந்த 26 லட்சம். அப்ப 100க்கு எவ்வளவு இருந்திருக்கும்? 26 இன்ட்டு 100. இல்ல இல்ல 100 வராது. ஓகே 100 டிவைட் பை 95. அப்பனா 27 லட்சத்தி ஆக்சுவலா என்னோட இஷ்யூ எவ்வளோ? 27.3684 நம்மளோட ஆக்சுவல் இது. இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல சிவா, இதான் இஷ்யூ காஸ்ட். இஷ்யூ காஸ்ட்ன்றது என்னது? அண்டர்ரைட்டிங். என்னால இப்போ ஷேரை விற்க முடியல சிவா, நான் கம்பெனி ஷேரை விற்க முடியல. அதனால நான் ஒரு இன்டர்மீடியரை காண்டாக்ட் பண்ணி ஜெரதாவோ இல்ல ஷேர்கானோ இல்ல ஜீரோ பைசா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கீங்களா? ஷேர்கான் அவங்க கிட்டலாம் சொல்லி அவங்களுக்கே ஒரு டீம் இருப்பாங்க. இல்ல அண்டர்ரைட்டிங் டீம்னு ஒருத்தங்க இருப்பாங்க. செபி கவரேஜ் ஆகிற நிறைய டீம்ஸ் இருப்பாங்க சிவா. இவங்களாம் தான் சிவா. இல்ல இவங்க வந்து இன்சூரன்ஸ். இவங்களோட டீம்ஸ் வந்து ஐசிஐசி கிட்ட வந்து ஒரு அண்டர்ரைட்டிங் டீம் இருக்கும். ஓகேவா? ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் அண்டர்ரைட்டிங் டீம். பிர்லாக்கு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேவா? ஸோ ஐசிஐசி இருக்காங்க, பிர்லா இருக்காங்க, ஆக் ஆக்கோ எனக்கு தெரியல. நான் டாட்டாவோடலாம் இன்சூரன்ஸ். ஆனா ஒரு டீம் ஆஃப் அண்டர்ரைட்டிங் இருக்காங்க அதுக்குள்ள. ஓகேவா? இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் இவங்களுக்காக கம்பெனிக்காக வேலை பார்த்து ஷேர் வித்து கொடுக்குறாங்க இல்லையா? அதுக்கு ஒரு கமிஷன் வாங்கிப்பாங்க, புரோக்கரேஜ். அந்த புரோக்கரேஜ் தான் நம்மளுக்கு இந்த டிஃபரன்ஸ் 5%. அதான் அந்த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டினா என்ன? நான் ஈக்விட்டி அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இன்கர் பண்ணிக்கிற எக்ஸ்பென்ஸ். அதான் அந்த ஈக்விட்டி காஸ்ட்ன்றது. ஓகேவா சிவா? ஸோ என்னோட ஆக்சுவல் நான் எனக்கு 27,36,084 27,36,036 வந்து நான் விற்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னோட ஆக்சுவலா நான் எவ்வளவு வித்திருக்கேன்? இவ்வளவுதான் வித்திருக்கேன். 26 லட்சம் தான் ரிமைனிங். நான் வந்து brokerage காஸ்ட்னு கொடுத்துட்டேன். அப்ப அதை நான் அந்த பேஸ் என்பிவில இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா சிவா? இப்போ அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணலாமா? ஸோ பேஸ் என்பிவி வந்து 5.12 பிளஸ் என்பிவி எவ்வளோ? 4.033 மைனஸ் இஷ்யூ எவ்வளோ? 1.3684. ஸோ ஸோ 7.78. சாரி சிவா, இது மைனஸ். பேஸ் என்பிவி நெகட்டிவ்ல. 2.4554 சிவா. அதான் சிவா 2.46367 வந்திருக்கு. ம், இதான் சிவா. ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் சிவா.
ஒர்க்கிங் புரிஞ்சுதா சிவா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? ம். ம். இல்லக்கடா இது சிஏபிஎம் மாடல் அப்ரோச். பீட்டா அந்த இது ரிஸ்க் ஃப்ரீ ஃபேக்டர் பிளஸ் பீட்டா இன்டூ மார்க்கெட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. 15% is equal to x plus sorry 15% is equal to 6% plus beta into 11% minus 6%. பீட்டா மட்டும் கண்டுபிடிக்கணும். கரெக்ட். டேட்டா வேலிடேஷன், பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ். சிவா ஸ்டேஜ் there is a module 2 and module 3 theory எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நான் சொன்னதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ம் 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 ம். சரி ஓகே. நீங்க ஒரு ஒரு 90% 90% முடிச்சிட்டீங்கன்னா சொல்றீங்களா? மித்ரா கொஞ்சம் முடிச்சிட்டாங்க ப்ரெடாமினன்ட்டா. ஸோ அப்ப நான் அந்த தியரி எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். சிவா இங்க பாருங்க சிவா, நெட் பிரசன்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், ஒர்க்கிங் கேபிட்டல், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோஸ், ஆவரேஜ் இன்கம் டாக்ஸ் ரேட், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கால்குலேட் நெட் பிரசன்ட் வேல்யூ. நெட் பிரசன்ட் வேல்யூ வருது சிவா. இங்க பாருங்களேன், ஐஆர்ஆர் கேட்டிருக்காங்க சிவா. ஸோ 3% கொடுத்துருக்காங்க சிவா. இதுல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, லீஸ்ட் பர்சன்டேஜ். இல்ல இல்ல, சாரி, ஐஆர்ஆர் பிரசன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஐஆர்ஆர் அந்த எல் பிளஸ் ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? அது அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு சம் நம்ம போடுவோம். இந்த ரெண்டு மாடல்லையும் ஒரு சம் இருக்கு, நம்ம போடுவோம். ஸோ நெட் பிரசன்ட் வேல்யூ அதே மாதிரி தான் சிவா. என்னோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவ்வளோ. அவங்க வந்து கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்து பிஃபோர் டேக்ஸ் வந்து 3 லேக்ஸ். அவங்க சொல்றது வந்து 3 வருஷத்துக்கு சொல்றாங்க. ஸோ இந்த இதுலேருந்து 3 லேக் இன்டூ திஸ், 3 லேக் இன்டூ திஸ், 3 லேக் இன்டூ திஸ்ன்னு பண்ணணும். என்னோட டோட்டல் அசெட்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னா அந்த கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி, அந்த நெட் அசெட்ஸ் வரும் இல்லையா, நெட் கரண்ட் அசெட்ஸ், அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இது ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட் கிடையாது. அதனால ஆமாம், அதுதான் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் என்ன வருதோ இந்த இது டெப்ரிசியேஷன் மட்டும் என்ன பண்ணணும்னா 3 இயர்ஸ் கழிச்சு 2 லேக்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல சிவா, இந்த சால்வேஜ் வேல்யூ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட மைனஸ் பண்ணிக்கணும். 5 லேக்ஸ் ப்ளஸ் ஒரு 1 லேக், 6 லேக்ஸ். 6 லேக்ஸில் இல்லை 5 லேக்ஸில் அந்த சால்வேஜ் வேல்யூ 2 லேக்ஸோடது மைனஸ் ஆகிடும். ஸோ 3 லேக்ஸ் வரும். 3 லேக்ஸ் ப்ளஸ் 1 லேக்ஸ் 4 லேக்ஸ். இந்த 18% ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இதில் இம்பேக்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வருமானது நான் செக் பண்ணிக்கிறேன், டவுட்டாக இருக்கு. பட் 0.8475 இன்டூ அந்த கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ 3 லேக்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு மைனஸ் இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அமௌண்ட் சொன்னேன்ல 5 லேக்ஸ் மைனஸ் 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் ப்ளஸ் 4 லேக்ஸ் பண்ணீங்கன்னா என்பிவி பாசிட்டிவாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம், நெகட்டிவாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து புக் சம் மாதிரியே சிவா. இது புக் சம், இஓக்யூ, ரீஆர்டர் லெவல், மெட்டீரியல் காஸ்டிங் ஃபுல்லா. டிவிடெண்ட்டுக்கு அந்த சாப்டர் சிவா, அது அப்படியே இந்த சம் பிக்கப் ஆகுது. இதுவும் புக்கு சம்மு. டேட்டா எத்திக்ஸ், டேட்டா இது வந்து சார் எடுத்த போர்ஷன், பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ 20 மார்க்ஸ் பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸில் நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 40 to 50 மார்க்ஸ் இதில் கிராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வரும் சிவா. எஃப்எம் வந்து நல்லா சூப்பராக ஸ்கோர் பண்ணுவீங்க. நீங்கள் 2 பேருமே நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. நான் ஒவ்வொரு சாப்டராக முடிக்க முடிக்க நீங்களும் அப்படியே
ஹோம்ஒர்க் முடிச்சுட்டே வருவீங்கல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரேஷியோ ரொம்ப ஈஸியா இருக்கும் சிவா. ரேஷியோக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கடகடன்னு உங்களுக்கு முடிச்சிடணும்னு பாக்குறேன். தரோ பண்ணிட்டீங்களா? வெரி குட். சூப்பர் சிவா. வெரி குட். நான் வந்து ஸ்ரீதேவி கிட்ட இப்ப கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு சிவா. சஜஸ்டட் போடலையோ? சஜஸ்டட் இல்ல. சரி சஜஸ்டட் பார்க்கலாம். இல்லாட்டி நம்ம இதெல்லாம் ரிவிஷன்ல கவர் பண்ணலாம் சிவா. சஜஸ்டட் இல்ல அதெல்லாம். இல்லஸ்ட்ரேஷன் 11 முடிச்சிட்டோமா? இல்லஸ்ட்ரேஷன் 12 பாருங்க. சிவா உங்களுக்கு அந்த குவில் பாட் பத்தி சொன்னேனா? எல்லாருக்கும் சொன்னேன் உங்களுக்கு சொன்னேனா? சொன்னீங்களா? ஓகே ஓகே. இந்த ஐஏஎஸ் ஏஎஸ் இந்த கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்க்கு குவில்பாட்லேருந்து கொஞ்சம் படிக்கிறேன். ஈஸியா இருக்கு சிவா. மினிமைஸ் பண்ணி தருது. இல்லைன்னா ஹியூஜா இருக்கிற மாதிரி இருக்கு. ஹர்டல் ரேட் இன் அ காங்க்ளமரேட் என்விரான்மெண்ட். Conglomerates are companies that are partially or fully owning a number of other companies. Conglomerate என்ன அர்த்தம்னா large company. In case of an investment in or by the large company environment, hurdle rate is an important criteria. Hurdle rate will guide us to make efficient investment decisions. A hurdle rate, which is also known as benchmark or cutoff rate, or the minimum required rate or target rate the investors are expecting to receive on உள்ள சிவா நீங்க ஒரு முதல் போடுறீங்க, அதுலேருந்து எனக்கு இவ்வளவு வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? அதை வந்து நம்ம நிறைய விதமா சொல்லுவோம். மினிமம் ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னு சொல்லலாம், இல்ல டார்கெட் ரேட்னு சொல்லலாம், இல்ல கட் ஆஃப் ரேட்னு சொல்லலாம், இல்ல ஹர்டர் ரேட்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த ரேட் வந்து எப்படி அசஸ் பண்றாங்க அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், ரிஸ்க் இன்வால்வ், கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், ரேட்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஃபார் சிமிலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம். In other words, before accepting or implementing a certain investment project, IRR வந்து should be equal or greater to hurdle rate. அப்படின்னா என்ன? இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஹர்டல் ரேட்டை இது ஈக்குவலா இருக்கணும், இது கிரேட்டரா இருக்கணும். ஏன் சிவா? கரெக்ட் கரெக்ட். அப்பதான். ஸோ ஒரு பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு ஒரு ரேட் கொடுக்கறது, அந்த ரேட் ஹர்டல் ரேட்டை விட ஜாஸ்தியாச்சுன்னா ஐ கேன் வெரி வெல் அக்செப்டபிள் இன் தி லாங் ரன். ஹர்டல் ரேட்டை விட கம்மியாச்சுன்னா அக்செப்டபிள் பண்ணாதது நல்லது அப்படின்னு அர்த்தம். As we find in practical, most companies use their weighted average cost of capital as a hurdle rate for investments. Generally, it is utilized to analyze a potential investment, taking the risk involved and the opportunity cost of foregoing other projects into consideration. One of the main advantage of a hurdle rate is its objectivity, which prevents management from accepting a project based on non-financial. சிவா இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க go through பண்ணிக்கோங்க. சிவா ஒரே நிமிஷம் சிவா. ஒரே நிமிஷம் சிவா. So அதான் சிவா, hurdle rate is otherwise called வந்துட்டேன் சிவா. தேங்க்ஸ் சிவா. Hurdle rate is otherwise called as rate of return, benchmark rate, cut off rate, minimum required rate. நம்மளோட கம்பெனியில வந்து ஒரு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒன்று இருக்கிறதுக்கு நம்ம நினைப்போம்ல, நமக்கு அந்த கம்பெனி கிட்ட இருந்து நம்ம வருவோம்னு எதிர்பார்ப்போம்ல, அந்த இதை விட கம்பெனியோட ஹர்டில் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கணும். சிவா கேக்குறதா? ஒன் பண்ணிட்டேனா இல்லையா சிவா? வந்துட்டு பேசிட்டு வரீங்களா? வாங்க. ஓகே ஓகே. ஸோ ஆ இப்போ வந்து இதான் சிவா. ஸோ கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராக்டிக்கலா டபிள்யூஏசிசி யூஸ் பண்ணுவாங்க as a hurdle rate, which takes into the consideration of cost of debt, cost of equity and cost of
ப்ரிஃபரன்ஷியல் இது காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் earnings எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்க. அதோட வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிச்சு அதுதான் வந்து ஹர்டில் ரேட்டா எடுத்துப்பாங்க. So the most common way to evaluate an investment is using a discounted cash flow technique. Because discounted cash flow techniques takes into consideration of time value of money to forecast all the future cash flows. Discount them back to today's value to provide the net present value. Okay, Vashiva? Discount them back to today's value to provide the net present value. இப்போ கேபிட்டல் ரேஷனிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சிவா. இந்த கேபிட்டல் ரேஷிங்கோட கான்செப்ட் என்னன்னா ப்ராஜெக்டை வந்து 2 ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த 2 ப்ராஜெக்டோட நெட் ப்ரெசென்ட் வேல்யூ வந்து எந்த ப்ராஜெக்ட்ல மேக்ஸிமமா இருக்கோ அதை வந்து சூஸ் பண்றது பெட்டர் அப்படின்றது கேபிட்டல் ரேஷனிங்கோட கான்செப்ட். சரியா? ஸோ கேபிட்டல் ரேஷனிங்கோட கான்செப்ட் என்னன்னா when there are two independent projects that yields a positive NPV, okay, to maximize the wealth of shareholders, that will be selected. ஒன்று அதே மாதிரி that IRR where it is more than its cut-off rate, that is also taken into consideration for investment planning purpose. So predominantly மூணு ஒன்று NPV, ஒன்று IRR, இன்னொன்று மூணாவது ஆப்ஷனா PA எடுத்துக்கிறாங்க. எதுனா ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் மோர் தேன் ஒன், ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஃபினான்ஷியலி வைபிள். சரியா? பட் கோரா கேபிட்டல் ரேஷனிங்க்கு எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா நெட் ப்ரெசென்ட் வேல்யூ தான் எடுத்துக்கிறாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட் ப்ரெசென்ட் வேல்யூ விச் இஸ் பிகமிங் மேக்ஸிமம். 2 ப்ராஜெக்ட்ல எது மேக்ஸிமமா இருக்கோ அதான் எடுத்துக்கிறாங்க. இப்போ சாஃப்ட் கேபிட்டல் ரேஷனிங், ஹார்ட் கேபிட்டல் ரேஷனிங் 2 இருக்கு. சாஃப்ட் கேபிட்டல் ரேஷனிங்னா என்ன அர்த்தம்னா ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட்டை தட் கேன் பி இன்வெஸ்டட். என்னால் 10 லட்சம் ரூபாய் தான் இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ண முடியும், ஓகேவா? அதான் இன்டர்னலி இட் இஸ் பீன் பட்ஜெட் சீலிங்கை வந்து வித்தின் தி ஆர்கனைசேஷன் லிமிட்ல ஃபிக்ஸ் பண்றது சாஃப்ட் கேபிட்டல் ரேஷனிங் விச் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் கேபிட்டல். ஹார்ட் கேபிட்டல் ரேஷனிங் ஆர் எக்ஸ்டர்னல் கேபிட்டல் ரேஷனிங்னா மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மார்க்கெட் கன்ஸ்ட்ரெயின்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றது ஹார்ட் கேபிட்டல் ரேஷனிங். அதாவது நான் ஒரு ஃபண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஆனா 10 லட்சம் கொடுக்கறதுல 8 லட்சம் தான் கொடுக்குறாங்க, 2 லட்சம் வராதுன்ற போது அந்த 8 லட்சம் இஸ் மை ஹார்ட் கேபிட்டல் ரேஷனிங். The divisible, இது புரிஞ்சுதா சிவா? கேபிட்டல் ரேஷனிங்னா என்னது? கேபிட்டல் ரேஷனிங் இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ், சாஃப்ட் கேபிட்டல் ரேஷனிங், ஹார்ட் கேபிட்டல் ரேஷனிங். நானே மைண்ட்ல 10 லட்சம் ரூபாய் நான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பரட்டிடுவேன்னு சொல்றது சாஃப்ட். ஹார்ட் என்னன்னா அந்த 10 லட்ச ரூபாய் ஒருத்தர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், ஆனா 8 லட்சம் தான் அவர் கொடுக்குறாருன்ற அந்த 8 லட்சம் because of my other factors the amount is getting reduced la, that will become my hard capital rationing. Different proposals can be classified into two categories: divisible, indivisible. Divisible profits என்றது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸை வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் செலக்ட் பண்றது. ஓகேவா சிவா? ப்ராஃபிட்டபிலிட்டி டிஃப்ரெண்ட்னா என்ன? 1, 1.2, சாரி 1.5, 1.4, 1.3. இப்போ கிளாஸ்லலாம் ஹைட்டா இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் நிக்க வச்சுட்டு லைனா பார்ப்பாங்க தெரியுமா? நெயில் கட் பண்ணிருக்காங்களா இல்ல சம் அடி வாங்குவாங்களாம். அது டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ் டிசெண்டிங் ஆர்டர்ல நிக்க வச்சுட்டு. இன்டிவிசிபிள் ப்ராஃபிட் determine all the feasible combinations of the project. Indivisible profits எப்படின்னா இது divisible profits ஞாபகம் வச்சுக்கோங்கனா ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இன்டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ்ல வந்து NPV யூஸ் பண்ணுவாங்க. டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ் இன்டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ்னா என்னன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட். எங்களுக்கு வந்து HCL இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆச்சு சிவா. எப்படின்னா ஒன்று வந்து பேரோல் வச்சு ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, அதே டீமே பேரோல் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி. ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல 3 பார்ட்ஸ் இருந்தது.
ஆனா என்ன டீல்னா அந்த பேரோல் ப்ராஜெக்ட்ல கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா மத்த 2 ப்ராஜெக்ட்ட குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட்லயே ஒரு பார்ட் அக்செப்டன்ஸா பண்றாங்கல்ல, அது டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ். புரியுதா சிவா? ஓகே. ஆமா. அதாவது எப்படின்னா, ம், ஒரு ஒரு செட் ஆஃப் டேட்டா குடுத்துருப்பாங்க சிவா. இந்த காஸ்ட் சென்டரு, நேமு, இவங்க வந்து இந்த கிரேட்ல இருக்காங்க. இந்த கிரேடுக்கு இந்த அமௌண்ட் ஒரு பர்டிகுலர் டிவிஷன் எடுத்து குடுத்துருவாங்க. நாங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு வந்து போனஸ் கால்குலேஷன், அதுக்கப்புறம் ஆம், ம், வேற ஏதாவது இன்சென்டிவ்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். பர்குசைட்ஸ் கால்குலேஷன். என்ன சிவா? பிஎஃப், அப்புறம் அந்த எம்ப்ளாயி வந்து ஏதாவது நியரிங் அவன் ரிட்டையர்மெண்ட்னா அப்போ அவனோட கிராஜுட்டி அந்த டீட்டெயில்ஸும் அனக்ஷரா போட்டு அந்த மாதிரி கொடுக்கணும். இந்த ப்ராஜெக்டை எங்களுக்கு வந்து யூகேலேருந்து வந்து தான் ஞாபகம் இல்லை. அந்த ப்ராஜெக்ட் எடுத்தோம் நாங்கள். எடுத்து 4 மந்த்ஸ் எடுத்தோம். அவங்க 5 மந்த்ஸ் சொன்னாங்க. 4 மந்த்ஸ்லேயே எடுத்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் எல்லாமே போட்டு கொடுத்தா ஜஸ்ட் அவங்க பட்டன் தட்டினா போதும், கட 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 கடன்னு எல்லாரோட டீட்டெயிலும் வந்துடும் அந்த மாதிரி. ஸோ அதில் அது வந்து எப்படின்னா ஒரு அக்கௌண்டிங் கம் ஒரு ஒரு ஐடி கனெக்டாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஐடி டீமும் கனெக்ட் பண்ணி அதில் வந்து பேரோலுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணாங்க. அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் இருந்தது. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்னா என்னன்னா அதே டிவிஷனில் வந்து அந்த 3 டிபார்ட்மெண்ட் இருந்தது. ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா ஃப்ளரிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு டிபார்ட்மெண்ட் சுமாரா பண்றாங்க. இன்னொரு டிபார்ட்மெண்ட் பண்றாங்க. ஆனா என்னன்னா மூணுத்தோட டிபார்ட்மெண்ட்டோட ஒவ்வொரு ரா மெட்டீரியலும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட இது 3 டிபார்ட்மெண்ட்டோட அவுட்புட்டும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஒரு சைடுல இன்னொரு சைடு ரா மெட்டீரியல். நாங்க வந்து அதுல அந்த 3 டிபார்ட்மெண்ட்ல எந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட அவுட்புட்டை இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்புட் கொடுத்தா ஹையஸ்ட் ப்ராஃபிட் எந்த டிபார்ட்மெண்ட் பார்க்கறதுன்றத எங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ப்ராஜெக்டே தான். இது அப்புறம் தான் கொடுத்தாங்க சிவா. அக்செப்டன்ஸ் அப்புறம் தான் கொடுத்தாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டே நான் பாதி பாதியா பிரிக்கிறேன் அப்படின்னா அது டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். என்னால அந்த ப்ராஜெக்டே பிரிக்கவே முடியாது. ஓகேவா? ஒரு லாட்டா நான் அப்படியே எடுக்கிறாங்க அப்படின்னா இன்டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ். சாரி, இன்டிவிசிபிள் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா சிவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவிசிபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எப்பவுமே பிஐ வந்து ரேங்க் எடுக்கணும் டிசெண்டிங் ஆர்டர்ல. இன்டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ் வேறு பிரிக்கவே முடியாதது அப்படின்வாங்களா? இதுதான் ஆட் வருமே என்னது பிரிக்கவே முடியாதது அப்படின்னு. சிவா சிவா அந்த ஃபெவிகால் ஆடை பார்த்துருக்கீங்களா? 2 கையும் ஒட்டிண்ட சூப்பரா இருக்கும்ல அந்த ஆடு. அதான் அந்த மாதிரி இன்டிவிசிபிள் பிரிக்கவே முடியாதது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். தே ஹாவ் டு பி ரேங்க்ட் அக்கார்டிங் டு என்பிவி. இல்லஸ்ட்ரேஷன் 12 பாருங்க கண்ணா. சிவா இல்லஸ்ட்ரேஷன் 12 உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரியுது பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா சிவா? கொஸ்டின் படிச்சிட்டீங்களா? படிங்க படிங்க. அதாவது ஏ டு எஃப் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க சிவா. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க, என்பிவியும் கொடுத்துருக்காங்க. அவனோட கேபிட்டல் இனிஷியலாக போட போகிறது 1.5 crores. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இண்டிபெண்டன்ட் ப்ரப்போசல்ஸ்லேருந்து எந்த ப்ராஜெக்ட் செலக்ட் த ப்ராஜெக்ட்ஸ் இஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டிவிசிபிள். ஒரு இதே ப்ராஜெக்ட் டிவிசிபிளாக இருந்ததுன்னா செலக்ட் பண்ண, இல்லை இன்டிவிசிபிளாக இருந்ததுன்னா எந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. இன்டிவிசிபிள்னாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்பைண்டாக நீங்கள் பார்க்கணும் சிவா. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க சிவா. ஃபர்ஸ்ட் பிஐன்றது டிவிசிபிள், என்பிவின்றது இன்டிவிசிபிள். ஓகே, கிரைட்டீரியா இதான். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்க்கலாம், டிவிசிபிள் இதுக்கு பார்க்கலாம். ஏபிசிடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எழுதிக்கோங்க.
ஆமா. என்பிவி குடுத்துருக்கான். ஸோ இப்போ சிவா நான் ஒண்ணு இன்னும் கேட்குறேன். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரூ. 40 சிவா. என்பிவி வந்து ரூ. 30. அப்ப பிரசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோஸ் என்னவா இருக்கும் சிவா? யூசிங் சிவா. ஆன்சர் கொடுத்த கொஸ்டின் கேட்குறேன் சிவா. என்பிவி 30, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 40. அப்ப பிரசன்ட் வேல்யூ என்னவா இருக்கும் சிவா? அதாவது இப்படி கேட்குற சிவா. இதை கேட்குறேன். இன்வெஸ்ட்மெண்ட் இது 512,678.49 வந்து இது. அப்ப இது என்னவா இருக்கும்? திஸ் ஆ இந்த இதுல இது மைனஸ்னால இப்படி வரும். இல்ல சிவா, கரெக்டா? அதேதான் சிவா இந்த சம்ல. நல்லா பாருங்க சிவா. 70 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், என்பிவி 30. அப்போ பிரசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோஸ் எவ்வளோ? 1 லேக். 70 plus 30 1 lakh. 25 plus 16 41. 50 plus 20 70. 20 plus 10 30. 55 plus 45 100 lakhs. 75 plus அதாவது 25 போச்சுன்னா 50. இது புரியாது சிவா. இது ஸ்டெப் 1. ஓகேவா? இப்போ பிஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 100 by 70, 41 by 25, 70 by 50, 30 by 20, 100 by 55, 50 by 75. இப்போ 1.43, 1.4. இதோட ரூல் என்ன? அரேஞ்ச் பிஐ இன் டிசெண்டிங் ஆர்டர். கரெக்டா? ஸ்டெப் நம்பர் 2. ஓகேவா? அரேஞ்ச் பிஐ இன் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா சிவா? இல்லை இப்படி போடுறேன் சிவா, இன்னும் கொஞ்சம் புரியுமா உங்களுக்கு? பிஐ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? பிவி ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ divided by PV of divided by investment. So step number 3, PA is equal to 100 divided by 70. Okay, Shiva? So arrange the PA in descending order. அப்போ descending order என்ன? 1 2 3 4 5. கரெக்டா? 1 குள்ள இருக்கிறது மட்டும் பாருங்க. அப்போ சொல்லுங்க சிவா. இது வந்து 1 கீழே இருக்கு. 1 கீழே இருக்குன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் என்ன சொல்றது? PA ரூல். ஆ புரியுதா இல்லையா சிவா? புரியுது. ஸோ கிரேட்டர் தேன் ஒன்னை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இதை அக்செப்டே பண்ண மாட்டோமா? கரெக்டாக இது விட்டுறலாம். அப்போ இந்த ரேங்கிங்ல நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எடுத்துன்னு வரணும்? 55 லேக்ஸ், 25 லேக்ஸ், அப்புறம் வந்து ஒரு 20 லேக்ஸ், அப்புறம் ஒரு 70 லேக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டு கியூமுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு, ஓகேவா? என்பிவி என்ன? என்பிவி எப்படி கண்டுபிடிப்பீங்க? 45 லேக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 16 லேக்ஸ், 10 லேக்ஸ், 30 லேக்ஸ் போட்டோன்னா இதோட டோட்டல் வரும் சிவா. 45 plus 60, 61 plus 1, 71 lakhs plus. ஆ இங்க வந்து எப்படின்னா 71 lakhs எப்படின்னா உங்களோட 70 lakhsக்கு நல்லா பார்த்துக்கோங்க சிவா.
70 லேக்ஸ்க்கு என்பிவி வந்து 30 லேக்ஸ் கரெக்டா சிவா? புரியுதா? ம். அப்போ 50 லேக்ஸ்க்கு எவ்வளோ? ஏன்னா 50 லேக்ஸ் தானே ரிமைனிங் தேவைப்படுறது. ஏன்னா நம்மளுக்கு இதுலயே எவ்வளோ வந்துடுது? 71 லட்சம். 71 லட்சம்னா 1.5 க்ரோஸ்ல மைனஸ் 70 இல்லையே இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ சிவா. ஏ வந்து கடைசி இல்ல. ஏல வந்து ஜஸ்ட் ரிமைனிங் அமௌண்ட் தானே போடணும் சிவா. இல்ல சிவா, இங்க cumulative 45 கொடுத்துருக்காங்க, 61 வருது. ஏக்கு வரும்போது 71 லேக்ஸ் ரீச் ஆயிடுது கரெக்டா? அப்போ 70 லேக்ஸ்க்கு ஏயோடதுக்கு என்பிவி 30 லேக்ஸ்னா அப்போ ரிமைனிங் 50 லேக்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்க்கணும் கரெக்டா? நான் 70 + 50 தானே உங்களுக்கு 1,20,000 இந்த ரெக்குவயர்மெண்ட் ரீச் ஆகுது. இல்ல 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 சாரி சிவா, இருங்க இருங்க. டோட்டல் 150 லட்சம். அதுல வந்து முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல 55 சிவா. ஈக்கு 55, அப்புறம் ஒரு 25 வர்றாங்க, அப்புறம் டிக்கு வந்து சேர்த்தா 100. அப்ப ரிமைனிங் வந்து ஏ கிட்டேருந்து ஏவோட ப்ரப்போசல்லேருந்து அவங்க 50 லட்சம் எடுத்துட்டா போதும்ல கரெக்டா? அப்போ 70 லட்சத்துக்கு எம்பிபி 30னா ஏக்கு அந்த 50 லட்சத்துக்கு எவ்வளோ எம்பிபி ப்ரொபோர்ஷனேட்டா? திஸ் இன்டு திஸ் டிவைடட் பை திஸ். ஓகேவா சிவா? அதான் சிவா 2142,857 தான் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 71 லேக்ஸ் பிளஸ் 2142,857 போட்டு கியூமுலேட்டிவ் என்பிவி வந்திருக்கு. புரியுதா? சூப்பர். நீங்க இன்னொன்னு கூட ஆட் பண்ணிக்கலாம் இங்க. என்பிவி போட்டு ரிவைஸ்ட் என்பிவி போட்டுட்டு 45 16 10 அப்புறம் 21 42 போட்டு அப்படி கூட பண்ணலாம். புரியுதா நான் சொல்றது? இந்த கால்குலேஷன் புரியுதா சிவா? எனக்கு இந்த மூணுத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்தாலே 100 லட்சம் வந்துருது. நான் சேர்த்தேன்னா 170 வந்துரும். ஆனா 150 கோடி தான் எனக்கு தேவைப்படுறது. அதனால நான் ப்ரொபோர்ஷனேட்டா கண்டுபிடிச்சு என்பிவி கால்குலேட் பண்றேன். ஓகேவா? ஸோ எதெல்லாம் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்றேன் நானு? இ பி டி ஏல வெறும் 5/7 ப்ராஜெக்ட் தான் செலக்ட் பண்றேன். ஓகேவா சிவா? சூப்பர். இப்போ இண்டிவிஜுவல் பாருங்க சிவா. இண்டிவிஜுவல்னா என்ன? எல்லாமே ஆல் அட் ஒன் கோ மாதிரி ஒரே ப்ராஜெக்டா இல்ல? ஆனா இந்த 150 லட்சத்துக்கு அகாமடேட் ஆன ப்ராஜெக்ட் தான் நீங்க எடுத்துக்கணும். சரியா? இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ 150 லட்சம்னா எந்த டார்கெட் வரைக்கும் எடுத்துக்கலாம் சிவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏலேருந்து ஆரம்பிங்க சிவா. ஏ பி ஏ பி சும்மா ஒரு கெஸ் பண்ணலாமா? எனி 3 கிளப் பண்ணுங்களேன். இப்போ ஏபிசி கிளப் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 70 + 25. ஆ இன்வெஸ்ட்மெண்ட் தான் சிவா, இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒன்னொன்னா பார்க்கலாம் சிவா. இப்போ ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ பி சி பாருங்களேன். 70 + 25 + 50 145. ஓகே, இந்த இது 145 பார்த்தோம்னா 150 லேக்ஸ்க்கு கீழே இருக்கு கரெக்டா? இது எடுத்துக்க முடியாது. ஏ எனக்கடா எஃப்இசி போடுங்களேன். 75 + 55 + 50 180 வருது. அது ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி சிவா ஒன்னொன்னா போட்டு பார்க்கணும் நம்ம. டிசிபி
டிசிபியா டிசிபியா சிவா? 20 + 50 + 25. 95 ரொம்ப கம்மியா இருக்கு சிவா. இவங்கள போட்டு பார்க்கலாமா? ஏபிசி போட்டிங்களா? இப்ப ஏபிசி, ஏபிசியே கம்மி. ஏபிசி டி போட்டு பாருங்களேன். ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். கரெக்டா? ஆனா இந்த நீங்க இப்போ ஒண்ணும் இல்ல சிவா, சிம்பிளா 150 crores காம்பினேஷன் மட்டும் பாருங்க போதும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஏபி மட்டும் எடுத்துக்கோங்க. வெறும்னா ஏபி மட்டும் எடுத்துக்கோங்க. 95 வந்துருதா? இன்னும் 150க்கு எவ்வளவு வரணும்? 55 வரணும். ஏபி விட்டா வேற எங்க 55 இருக்கு? இ எடுத்துக்கலாம். அப்ப ஏபிஇ புரியுதா? ஆ இப்போ வேற ஏதாவது ரெண்டு எடுத்துக்கோங்களேன். இல்ல வெறும்னா ஏ மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏ 25 20 45 எடுத்துக்கோங்களேன். அப்ப 150 மைனஸ் 40 105 வந்துருது. அப்போ 150 மைனஸ் 105 45 தான் வேணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி இருக்கா? 45க்கு என்ன இருக்கு? டிபி 55 இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. டியும் பியும் சேர்ந்தா 45. டி இருங்க, டியும் பியும் சேர்ந்தா 45. இப்ப 150 மைனஸ் 45க்கு 105க்கு எடுக்கலாம். 105க்கு எதெல்லாம் எடுக்கலாம் சிவா? சும்மா இப்ப நம்ம டிபி எடுத்திருக்கோமா? ஏ எடுத்து பாருங்க. 105க்கு ஏ எடுத்து பார்த்தா 35க்கு எதுவுமே இல்ல. அப்போ ஏ எடுக்க முடியாது. கரெக்டா? பி சி எடுத்து பாருங்க. 50 55க்கு இருக்கா? இ இருக்காங்க சிவா. கரெக்டா? அப்போ இ டி பி இ டி பி சி அது எடுத்துக்கலாமா? கரெக்டா இருக்குமா? அதான் பாருங்க. இபிடிசி 150. ஸோ எந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டா இந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் வருதோ அதை எடுத்துக்கணும். ப்ரெடாமினண்டா சிவா ஒண்ணு வந்து இப்ப ஏபி நீங்க எடுத்துட்டு சும்மா டெஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. மத்ததெல்லாம் டெஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அதுல ஒண்ணு கண்டிப்பா க்ளூ மாட்டோம். 4 எடுத்து டெஸ்ட் அதே மாதிரி 1 எடுத்து டெஸ்ட் செக் பண்ணிட்டீங்களா? அதே மாதிரி 4 எடுத்து டெஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதாவது இப்ப பிசி மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ 75,000 இருக்கா? அப்ப 150 மைனஸ் 75,000 வில் பி 75,000. அப்ப 75,000க்கு எப்படி பண்ணலாம்? ஒரு 1525 பண்ணலாமா? அப்ப பிசி வருவோம். ஸோ இபிடிசி அந்த மாதிரி பர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான் சிவா இது. மேக்ஸ்ல படிப்போமே. ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ரேங்க்டு அக்கார்டிங் டு பிஏ அண்ட் அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர். டிவிசிபிள்க்கு இன்டிவிசிபிள்க்கு நம்ம ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதில் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுவும் இவன் மாட்டுவான் 150க்கு. ஓகேவா? இங்க ரெண்டு பேரோட நெட் பிரசன்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ இயோட நெட் பிரசன்ட் வேல்யூ என்ன? 45 lakhs. பியோட நெட் பிரசன்ட் வேல்யூ 16 lakhs. டியோட நெட் பிரசன்ட் வேல்யூ 10 lakhs. சியோட நெட் பிரசன்ட் வேல்யூ 20 lakhs. அதே மாதிரி இபிஏ இபிஏனா என்ன? 45 lakhs பிளஸ் பியோடது என்ன? 16 lakhs. ஏ 30 lakhs. 91 lakhs. புரியுறதா சிவா? ஸோ ரெண்டுமே 91 lakhs. Both these things should be included for analysis. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த இது எடுத்துக்கலாம், இந்த காம்பினேஷன் கொடுத்துக்கலாம். தட் வியூ தி மேக்ஸிமம் என்பிவி. அவ்வளவுதான். இன்டிவிசிபிள்னா ஒரே ப்ராஜெக்ட் அட்ட ஸ்டெச் எடுத்துக்கிறது, டிவைடே பண்ண முடியாம. டிவிசிபிள் ப்ராஜெக்ட்ஸ்னா நான் ஒரு ப்ராஜெக்ட்டை முடிச்சுட்டு கூட இன்னொன்னு பண்ணலாம். Part project is called as divisible projects. When the projects are all connected, it's called as indivisible projects. Okay வா? Illustration 13. சிவா எத்தனை மணிக்கு நீங்க போகணும்? So illustration 13. A limited company is considering investing a project requiring a capital outlay of 2 lakhs. Forecast for annual income after depreciation but before taxes rupees. Year rupees எல்லாமே. சிவா
இந்த மாதிரி ஒரு சம் நான் பார்த்தேன் சிவா. இதே மாதிரி சம் ஏதோ மாடல் கொஸ்டின் பேப்பர்லயே அதுலயே பார்த்தேன். ஓகே, இங்க பாருங்க சிவா, இனிஷியல் அவுட்லே கொடுத்துருக்கான், இயர் கொடுத்துருக்கான், பேபேக் பீரியட், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ, ரேட் ஆன் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட், ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட், நெட் பிரசன்ட் வேல்யூ, இன்டர்னல் ரேட். சிவா இது ஹோம்ஒர்க்கா போட்டிருக்கீங்களா? எல்லாமே இருக்கு சிவா, ஹோம்ஒர்க் போடுறீங்களா? ஆனுவல் இன்கம் பாருங்க சிவா, ஆனுவல் இன்கம், இன்வெஸ்டிங், so and so. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மெத்தட் சிவா. என்ன சிவா? மாடிஃபை இன்டர்னல். அதை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க சிவா. அது மட்டும் நான் இன்னும் சொல்லித் தரல, முன்னாடியே சொல்லி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர்லாம் நான் கொஞ்சம் அந்த டேபிளை ரெஃபர் பண்ணி கொஞ்சம் கான்செப்ஷுவலி உங்களுக்கு சொல்லி தரணும். அதனால அது மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் போட்டுருங்க ஹோம்ஒர்க்கா. இதை மட்டும் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் சிவா, சரியா? இல்லஸ்ட்ரேஷன் ஃபோர்ட். ஆமா 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 சிவா. அப்படியே சிவா, ஓகே ஓகே. ஆஹா. ஏன் எடுத்தேன் சிவா, எடுத்தேன். ஆனா எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, A for the manufacture of new product at a capital cost of 1 lakh. Annual operating cost வந்து 50,000. These costs are estimated on the basis of annual volume of 1 lakh units of production. The fixed cost at this volume of 1 lakh units of output will amount to 4 lakhs per annum. The selling price is rupees 5 per unit of output. The machine has a 5-year life with no residual value. The company has now come across another machine called a super model, which is capable of giving the same volume of production at an estimated annual operating cost of rupees 30,000, exclusively of production depreciation. The fixed cost will, however, remain the same in value. This machine also will have a 5-year life with no residual value. The capital cost of this machine is rupees 1,50,000. அதாவது ஒரு மாடல் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அதோட கேபிட்டல் காஸ்ட் வந்து 1 லேக் ஆகுறது, ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து 50 லேக்ஸ் ஆகுறது, 50,000 ஆகுறது. ப்ரொடக்ஷன் வந்து 1 லேக் பண்றாங்க சிவா, கொஞ்சம் மார்ஜினல் காஸ்டிங் கலந்துருக்கும். ஓகே, ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 1 லேக் யூனிட்ஸ், 4 லட்சம் ரூபாய் 1 லேக் யூனிட்ஸ்க்கு. செல்லிங் பிரைஸ் வந்து 5, ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட்க்கு 5. மிஷினுக்கு வந்து 5-இயர் லைஃப், நோ ரெசிடுவல் வேல்யூ. இன்னொரு மிஷின் எடுத்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் இந்த மிஷினுக்கு பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஒரு ஒரு யூனிட்டுக்கு வந்து 5 ரூபாய் சிவா, ஓகேவா? அவங்க வந்து எவ்வளவு யூனிட்ஸ் 5 லேக்ஸ் யூனிட்ஸ். லெஸ் வந்து வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 50,000. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய். ஸோ 5 லேக்ஸ் 4 லேக்ஸ் 50 போச்சுன்னா 50,000. ஓகேவா சிவா? இதே மாதிரி மாடல் பார்த்தீங்கன்னா, சூப்பர் மாடல் பார்த்தீங்கன்னா 30,000 ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட் அதே வேல்யூ தான். ஆனா 5-இயர் லைஃப், கேபிட்டல் காஸ்ட் வந்து 1,50,000 சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி company has an offer for the sale of mission model at the rate of 50,000, and the cost of removal therefore will be, company has an offer for the sale of mission model A. ஓகே ஓகே, அந்த மிஷன் மாடல் ஏக்க சொல்றாங்க. இப்போ இது வரைக்கும் பார்க்கலாம் சிவா, இது 1 லேக் 5 லேக்ஸ், ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு வந்து இதுவாகிறது 4 லேக்ஸ் 70,000. இது அப்படியே எடுத்துக்கிறாங்க. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்டல் காஸ்ட் உங்களுக்கு என்ன வருது? கேஷ் இன் ஃப்ளோ 5 லட்சம் மைனஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளவு வருது? 70,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுதுல சிவா, சூப்பர் மாடல்னால. புரியுதா சிவா?
டெர்மினல் கேஷ் இன்ஃப்ளோ இங்க எதுவுமே இல்ல சிவா. ஏன்னா இங்க சால்வேஜ் வேல்யூவே கொடுக்கல. டெர்மினல் கேஷ் இன்ஃப்ளோன்றது என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டெர்மினல் கேஷ் இன்ஃப்ளோ டெர்மினல் அப்படின்னாலே லாஸ்ட் ஸ்டேஜ் சிவா. ஓகேவா? when you are going to take your asset less your the salvage value, as salvage value of the asset is also taken into consideration, plus your no tax savings on loss on sale of asset, less tax burden on gain on sale of asset. Loss on sale of asset la you will have a tax savings செல்வா. ஓகேவா? ஆனா tax burden ஏன் gain on sale of அந்த கெயின்லயும் நான் கால்குலேட் பண்ணோம்ல tax. அதனால டாக்ஸ் பேர்டன்னு சொல்றாங்க. அப்போ அதுல இருந்து வருதுதான் ரிலீஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். இதான் சிவா டெர்மினல் கேஷ் ஃப்ளோஸ். இந்த சம்ல அதுக்கான ஒரு ஒரு குறிப்பு கூட கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ டெர்மினல் கேஷ் இன்ஃப்ளோஸ் கிடையவே கிடையாது. டைரக்டா நீங்க என்ன பண்ணணும்னா நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கணும். கேஷ் இன்ஃப்ளோ கிடைச்சிருதுல சிவா. இப்போ ரிமைனிங் சம் படிக்கிறேன் பாருங்க. கம்பெனிக்கு வந்து மாடலையே இது பண்றதுக்கு ஒரு ஆஃபர் வருது, 50,000 ரூபாய் சேல் பண்ணலான்ட்டு. ஆனா அதோட ரிமூவல் காஸ்ட்லாம் வந்து சேர்த்தா 10,000 ரூபாய் ஆகுது. இந்த லோவர் ஆப்ரேட்டிங் இப்போ ஓஎல்எக்ஸ்ல ஒரு வாஷிங் மிஷினை போட்டேன்னா ஓஎல்எக்ஸ்க்கு நான் பே பண்ணும்ல, அதுதான் காஸ்ட் ஆஃப் ரிமூவல். who's to whom if I'm going through a broker I'm asking him to uh, sell it on his behalf na அதான் காஸ்ட் ஆஃப் ரிமூவல். இல்ல இந்த மாதிரி வெப்சைட்ல இப்ப கரண்டா இப்ப எல்லாருமே ஓஎல்எக்ஸ் வெப்சைட்ல போடுறாங்களா, அதெல்லாம் காஸ்ட் ஆஃப் ரிமூவல். In view of lower operating costs, the company is desirous of dismantling the mission model A and installing the super model. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா லோவர் ஆப்ரேட்டிங் காஸ்ட், எங்க லோவர் ஆப்ரேட்டிங் காஸ்ட்? சூப்பர் மாடல்ல லோவர் ஆப்ரேட்டிங் காஸ்ட், அதனால சூப்பர் மாடலே அடாப்ட் பண்ணலாம், இந்த மாடலை வித்துடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. என்ன அசம்ஷன்னா மாடல் ஏ மூலமா நான் எந்த கமர்ஷியல் ப்ரொடக்ஷனும் ஆரம்பிக்கல அப்படின்ற அசம்ஷன்னாலையும், ஓகேவா, இந்த மாடல் ஏ வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு மாடல் சூப்பர் மாடலை வந்து நான் எடுத்துக்கிற டைம் கேப் பெரிய மெட்டீரியல் இல்ல, சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர் கிடையாது இந்த கால்குலேஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சம்முக்கு. அந்த அசம்ஷன்ல இந்த சம்மை வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 14%, ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸ் இவ்வளவு இருந்ததுன்னா கம்பெனி மாடல் ஏவை கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணணுமா, இல்லைன்னா மாடல் ஏ மிஷின் வந்து வேற ஏதாவது, அதாவது சாய்ஸ், will there be any change in your decision if the model A mission has not been installed and the company is in the process of consideration of selection of either of the two models of the mission? Okay, will there be any change in your decision if the model A mission has not been installed and the company is in the process of consideration of selection of either of the two models? ஓகேவா? ரெண்டு மாடல் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சூப்பர் மாடல் ஆப்ரேட்டிங் காஸ்ட் கம்மியா இருக்கு, மாடல் ஏ ரிப்ளேஸ் பண்ணலான்றாங்க. இன்னும் அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்ல பண்ணணுமா, அது கரெக்டா? இல்லைன்னா நான் வந்து இரண்டு மாடல் ஏதாவது ஒரு மாடல் செலக்ட் பண்ணா அது எப்படி இருக்கும்? இல்லஸ்ட்ரேட் யுவர் ஆன்சர் வித் த ப்ராப்பர் சூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்க. கொஸ்டின் புரியுதா சிவா? குட். இப்போ இந்த பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது புரியுதா கேஷ் ஃப்ளோஸ்? சூப்பர். இப்போ என்பிவி கிடைக்கும் கண்டுபிடிக்கும் போது நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், நெட் பிரசன்ட் வேல்யூ எப்படி பண்ணுவோம்? எனக்கு வந்து பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் லெஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதானே பண்ணுவோம் இல்லையா நம்ம. ஸோ இப்போ இவங்க சொல்றது வந்து ரெக்கரிங் பிளஸ் சால்வேஜ். இப்போ கால்குலேஷன் ஆஃப் என்பிவி பாருங்க. இவங்க சொல்ற அந்த இன்கிரிமெண்டல் காஸ்ட் இருக்குல்ல சிவா, இது வந்து அவங்க எவ்வளவு வருஷம்னா
5 year லைஃப் சிவா. ஸோ 5 year லைஃபுக்கு 5 year லைஃப்க்கு பாருங்க சிவா, 1 divided by 1.14. This divided by 1.14. This divided by 1.14. 14 சிவா, 14%. 14%. This divided by 1.14. This divided by 1.14. So, you sorry. எவ்வளோ வருது சிவா? 3.433 வருதா? ஒன்றும் இல்லை, இதை நான் வருஷம் 20,000 நான் வரும்னு நினைக்கிறேன்ல சிவா. அப்போ இதே ஃபார்மேட் தான் சிவா. இயர், கேஷ் இன்ஃப்ளோ, present value. So ஒன்று, 2, 3, 4, 5. இப்ப பாருங்க சிவா, இதான் சிவா, இதுதான் இந்த ஒர்க்கிங் 68,661. இதான் சிவா அந்த 68,661. புரியுதா சிவா? ஆ, இதுதான் வந்து நான் இப்ப கேஷ் இன்ஃப்ளோவோட ப்ரெசன்ட் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் இங்க. அதுக்கப்புறம் லெஸ் என்னோட அவுட்ஃப்ளோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நான்? 1 lakh. அப்புறம் காஸ்ட் ஆஃப் ரிமூவல் 1,10,000. இது நெகட்டிவ் சிவா. ஓகேவா சிவா? இது நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ்னால ரீப்ளேஸ்மெண்ட் டிசிஷன் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகேவா சிவா? இது வந்து நம்பர் 1. இப்போ ஆல்டர்னேட்டிவ் டு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்க்கு எப்படின்னா, சிவா ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன் சிவா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. 5 minutes. தேங்க்ஸ். சிவா வந்துட்டேன் சிவா. கேக்குதுங்கண்ணா. மாடல் இது வரைக்கும் புரிஞ்சா சிவா? நெட் பிரசன்ட் வேல்யூ. ஸோ ரிப்ளேஸ்மெண்ட் டிசிஷன் இஸ் நாட் ரெக்கமெண்டட். சரியா?
மாடல் 2 பாத்தீங்கன்னா எது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேக்குறீங்களா? ம். என்ன சிவா? சொல்லுங்க சொல்லுங்க. கடைசியா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? அதாவது நீங்க எந்த கொஸ்டினுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம்னு கேக்குறீங்களா? இந்த ப்ரொபோசல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அதான் சிவா இப்போ இந்த மாதிரி சேலு காஸ்ட் அந்த மாதிரி கொடுத்தாலே அதுதான் உங்களோட கேஷ் இன்ஃப்ளோ. சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் இஸ் யுவர் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டோட இன்னொரு வேர்டு தான் இந்த கான்டெக்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கேஷ் இன்ஃப்ளோ சொல்றாங்க. ஓகேவா? அப்ப கேஷ் இன்ஃப்ளோ கொடுத்துட்டாங்க சிவா. ஓகே, அவங்க வந்து அதே மாதிரி இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டானாலே என்பிவி மெத்தட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். 95% என்பிவி போட்டுருங்க. I have adopted NPV method to substantiate that problem unless and until the question specifically mention about whether it is divisible profits and indivisible profits. Questionல divisible profits in sorry divisible project indivisible project கொடுக்காத வரைக்கும் you can take it as a 95% assumption it's a an NPV method to be cracked out. ம். இப்ப அடுத்தது will there be a change in decision model if model A mission has not been installed and the company is in the process of consideration of other selection of either of two models. So காஸ்ட் ஆஃப் த மிஷின் வந்து 1 lakh சிவா. சாயிரம். அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்ற அந்த has an offer for the sale of model which has just been installed. ஃபிஃப்டி தௌசண்ட் மாடல் ஏயோட 50,000 தானே சிவா கேஷ் இன்ஃப்ளோஸ். அதுக்கு வந்து நீங்க 5 years போட்டுக்கணும். ஏற்கனவே போட்டோம்ல சிவா இதே மாதிரி மாடலா 50,000 போடணும். ஏன்னா அதுதான் கேஷ் இன்ஃப்ளோஸ். இங்க வந்து நம்ம ஏன் 20,000க்கு போட்டோம் சொல்லுங்க. ஏன்னா இன்கிரிமெண்டல் கேஷ் ஃப்ளோஸ்க்கு பார்த்தோம். ஓகேவா சிவா? இங்க வந்து மாடல் ஏவோடது பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு தவிர கேஷ் இன்ஃப்ளோ வந்து 50,000. ஸோ 1,71,654 650 கிடைச்சிருது. இதுலேருந்து ஸோ 50,000 பார்த்தோம் டெர்மினல் கேஷ் ஃப்ளோ. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் 1,71,000. இது வந்து அண்டர் ஆல்டர்னேட்டிவ் 171,650 இது. ஓகேவா சிவா? இதுல பாருங்க இதோட ஆல்டர்னேட்டிவ் பாருங்க. கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் திஸ் மிஷன் செகண்ட் ஒன் என்னன்னா 1,50,000.
ஸோ இது வந்து 71,654. புரியுதா சிவா? இது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு, இது ஆல்டர்னேட்டிவ் ஒன்க்கு. தெர் இஸ் அ மாடல் ஏக்கு, இது சூப்பர் மாடலுக்கு. சூப்பர் மாடலோட கேபிட்டல் காஸ்ட் வந்து 1 லேக். ஒன் லேக்கா? 1,50,000? சாரி, 1,50,000 சிவா. ஸோ 1,50,000. அது வந்து 14,000 5 இயர்ஸ்க்குன்னா சிவா உங்களுக்கு என்ன வருது சிவா? 70 cash inflow, 1,50,000 initial investment, 2,40,000, 90,315. இது வந்து சூப்பர் மாடலோடது சிவா. இது வந்து மாடல் ஏ ஓடது. அந்த கேஷ் வச்சு பண்ணிருக்கோம். அப்போ எது சிவா ஜாஸ்தியா இருக்கு நெட் பிரசன்ட் வேல்யூ? இதுவா அதுவா? ஸோ அதான் சொல்றாங்க, என்பிவி இஸ் மோர், இட் இஸ் அட்வைஸ் டு செலக்ட் சூப்பர் மாடல். அவ்வளவுதான். எவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு சம் டீட்டெயில்டா இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ ஈஸியா இருக்கும். எவ்வளோக்குள்ள சம் குட்டியா இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ யூ ஷுட் சர்ச் ஃபார் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதான். மாறிடும் சிவா. ஆமா, கரெக்ட். ஆமா, இந்த கேபிட்டல் காஸ்ட் 1,50,000ன்றது சூப்பர் மாடலோடது. 1,00,000ன்றது வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் ஏ ஓடது. ஸோ ஆஸ் net present value of super model is higher, it is recommended to select it. அவ்வளவுதான் சிவா. illustration 14th over. illustration 15. illustration இதே மாதிரி தான் நினைக்கிறேன் சிவா. இதே மாதிரி decision making sum தான். இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ரீப்ளேஸ்மெண்ட் டிசிஷன் இருக்கும், நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு பிரசன்ட் வேல்யூ கிடைக்கும் ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் 82,711.
ஸ்டெப் நம்பர் 3 வந்து டெர்மினல் கேஷ் ஃப்ளோ சால்வேஜ் வேல்யூ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வருதுல 100% டெர்மினல் கேஷ் இன்ஃப்ளோஸ். இல்ல நான் ஒன்று பண்றேன், 14th சம் வரைக்கும் ஹோம்ஒர்க் போடுங்க, 15th ஹோல்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்ல, அதுக்கப்புறம் நான் அதை போடுறேன். ஓகேவா? 16th sum குட்டி sum சிவா. A project costing 5,60,000 is expected to produce annual cash benefits. Cash flow after tax. Of cash flow after tax na என்ன அர்த்தம்? tax pay பண்ணியாச்சு, pay பண்ணிட்டு கையில இருக்கிற ரொக்கம். ஓகே, over a period of 15 years. Internal rate of return கண்டுபிடிங்க, payback period கண்டுபிடிங்க, IRR கண்டுபிடிங்க. How do you compare this IRR with the one directly estimated? இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா பேபேக் பீரியட். ஷோ உங்களால பேபேக் பீரியட் கண்டுபிடிக்க முடியறதா பாருங்க இந்த சம்முக்கு. ஈஸியா இருக்கா பேபேக் பீரியட்? எவ்வளவு வருது சிவா பேபேக் பீரியட்? ஒரே நிமிஷம் சிவா. 7 கரெக்ட். பேபேக் வேல்யூ வந்து 7. ஸோ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ சொல்லி தர போறேன் சிவா. ஓகே, இவங்க கேஷ் இன்ஃப்ளோஸ் எவ்வளவு சொல்றாங்க? 80,000. 15 வருஷத்துக்கு போட்டுக்கோங்க. இப்போ நீங்க இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஒரு அசம்ஷன்ல ஒர்க் அவுட் பண்ணோம். ஓகே வச்சுவா. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் அ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று நீங்க 10%லேருந்து ஆரம்பிங்க, இல்ல 11%லேருந்து ஆரம்பிங்க. சரியா? இது இது ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கோங்க எப்பவுமே. ஸ்டெப் 1, your calculation of internal rate of return method is a trial and error method. So as a starting point, you have to start with 10%. ஓகேவா? இல்லைன்னா 11%, ஏதாவது ரெண்டுத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் லெட்ஸ் 11% ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 11% ஸ்டார்ட் பண்ணும்போது என்னது 1/1.11 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ அவன் என்ன சொல்றான்? கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ வரும்ன்றான், வருஷம் ப்ராஃபிட் இவ்வளோ வரும்ன்றான். இல்லேருந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 11% பண்ணிட்டீங்களா சிவா? அதே மாதிரி 12% பண்ணிக்கோங்க. இவன் வந்து ஹவு டு யூ கம்பேர் ஐஆர்ஆர்? இப்போ factor closer to 7 or 7.191 at 11% and 6.811 at 12% against 15 years. The actual IRR would be 11 and 12%. அதாவது இது எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா, ஐஆர்ஆர் டேபிள்னு ஒன்று இருக்கு, காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதுல இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஐஆர் ஷோ அந்த ஐஆர் டேபிள் பார்த்துருக்கீங்களா? நம்ம புக்லேயே பின்னாடி இருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. லாஸ்ட் பேஜ். ஸ்லோவா இருக்கு.
சிவா பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எப்ப சிவா ஃபுல்லா உங்களால டெஸ்ட் எழுத முடியும்? மே 10th. சிவா ஒரு நிமிஷம் இருங்க, இதுலயே நான் அட்டாச் பண்ணி பாக்குறேன்.